டிஎன்பிசில இருந்து குரூப் 2க்கான நோட்டிபிகேஷனை டிஎன்பிசி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க படிச்ச டிகிரியை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்றீங்க, முயற்சி எடுக்கீங்க அப்படின்னா டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனை நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 2Aவை பொறுத்த மட்டும் 595 காலிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு. இதுலயுமே வந்து உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். ஓகே, மெயின்ஸை பொறுத்த மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜ்ல வந்து எஸ்ஏ, அதாவது படிக்காம புலம்பிட்டு இருக்கீங்க, யூடியூப்ல இன்னும் அந்த நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 4 வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது. எப்போதுமே நடந்து முடிஞ்ச எக்ஸாமை பார்த்து நம்ம முடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. டிஎன்பிசில இருந்து குரூப் 2க்கான நோட்டிபிகேஷனை டிஎன்பிசி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2Aக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. எல்லாருமே முட்டி மோதி நிற்கக்கூடிய இடம் எது அப்படின்னா 10ஆம் வகுப்பு கல்வி தரத்துல டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல முட்டி மோதி நிற்பாங்க. ஆனா கொஞ்சம் வேலைக்கு இந்த டிகிரியை, அதாவது நீங்க படிச்ச டிகிரியை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்றீங்க, முயற்சி எடுக்கீங்க அப்படின்னா டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனை நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது நம்ம எப்படி படிக்க போறோம், எப்படி பாஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எந்தவித குழப்பமும் இல்லாம, மேபி அந்த குழப்பம் இருந்தா கூட ஜஸ்ட் நீங்க ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து இந்த எக்ஸாம் இவ்வளவு தானா, இதுக்காக நம்ம பயந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, அப்போ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனை பொறுத்த மட்டும் 15/7/2025 அன்னைய டேட்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 13/8/2025 அன்னைய டேட்ல வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஏதாவது ஒரு டிகிரி, அது ரெகுலரா இருக்கலாம், இல்லைன்னா டிஸ்டன்ஸ்ல கூட இருக்கலாம். ஆனா நீங்க படிச்ச டிகிரி யூனிவர்சிட்டியால அப்ரூவல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நிறைய பேர் டிகிரி படிச்சாலுமே லாஸ்டா வந்து இந்த பிசி எக்ஸாம், டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து முட்டி மோதி நிற்பாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி நீங்க 3 வருஷம் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி குரூப் 2 குரூப் 1க்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க மனசு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி குரூப் 2னா என்ன, குரூப் 2Aனா என்ன அப்படிங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன்ல வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. குரூப் 2வை பொறுத்த மட்டும் நமக்கு 50 வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். அதே மாதிரி குரூப் 2Aவை பொறுத்த மட்டும் 595 காலிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு. இதுலயுமே வந்து உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். ஓகே, ஸோ 645 காலிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த வேகன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நான் எப்படி போட்டி போட போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புலம்பாதீங்க. அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் டிஎன்பிசி குரூப் 4 வந்து இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல இவ்வளவு கஷ்டமா வந்து கொஸ்டின் கேட்டாங்க, ஸோ இது வந்து ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம், ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்போதுமே வந்து நம்ம ஒரு ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங்ஸ் இருக்கும், ஒரு அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பிளே கிரவுண்டில் ஸ்டேடியத்துக்கு மேலே நின்று நம்ம கிளாப் மட்டும்தான் பண்ணுறோம், அதாவது மற்றவங்க விளையாடுவோம், நம்ம வந்து கை மட்டும் தட்டுறோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு அனுபவமே வந்து கிடைக்காது. ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்க. டிஎன்பிசி குரூப் 4 முடிஞ்சு போச்சு, ஆனால் குரூப் 2 வந்து இப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதையுமே வந்து நீங்கள் தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சவங்க தான் வந்து குரூப் 4க்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பிஏ கிராஜுவேட், பிஎஸ்சி, பிஇ, எம்இ, பிஎஸ்டி யாராக இருந்தாலுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஏன்னா குரூப் 2 குரூப் 2Aவை பொறுத்த மட்டும் ஒரு ஆஃபீஸர் லெவலில் உள்ள மிக முக்கியமான பதவிகளில் வந்து நீங்கள் அமரக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் மொத்தம் 2 ஸ்டேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு, ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு. அதே மாதிரி ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் நம்ம நார்மலாக குரூப் 4க்கு வந்து எப்படி அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கொடுப்போமோ அதே மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாமு. மெயின்ஸை பொறுத்த மட்டும் நம்ம குரூப் 2க்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறோம், அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து நல்ல மார்க் எடுத்தாச்சு, நம்ம அதாவது ப்ரிலிம்ஸில் நம்ம எந்த மார்க் எடுக்கமோ அதை வச்சு மட்டும்தான் குரூப் 2வா குரூப் 2Aவா அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணுவாங்க. அப்போ
குரூப் 2A நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா மெயின்ஸை பொறுத்த மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜில் வந்து எஸ்ஏ, அதாவது 3 மார்க்கு 4 மார்க்கு அண்டு 5 மார்க்கு 8 மார்க்கு 10 மார்க்கு, அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குரூப் 2A போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். அதே மாதிரி மீதமுள்ள ஜிஎஸ் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ குரூப் 2க்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, குரூப் 2Aக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், தமிழ் வந்து இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா மாறணும். மாறாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. படிக்கிறவன் படிச்சுக்கிட்டே இருக்கான். படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். படிக்காமல் புலம்பிகிட்டு இருக்கீங்க, யூடியூப்பில் இன்னும் அந்த நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது. எப்போதுமே நடந்து முடிஞ்ச எக்ஸாமை பார்த்து நம்ம முடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எக்ஸாம் வந்து கால்பர் பண்ணிட்டாங்க. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி போர்டு எவ்வளவுதான் கஷ்டமாக கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக கொஸ்டின் கேட்டாலும் அவங்க வழியை அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ படிக்கக்கூடிய நம்ம தான் அதை நம்ம கடந்து போகணுமே தவிர ஜஸ்ட் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகே, ஸோ குறை சொல்லாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு தேவையான ஃபர்தரான அப்டேட்டு அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்முடைய அகாடமி சார்பாக ஃப்ரீயாகவே வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து இந்த டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை டிகிரி படித்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணட்டும்.